சென்னையை பூர்வீகமாக கொண்டவர்கள் என அடையாளப்படுத்தப்படும் வடசென்னை மக்கள்தான் 40ற்கும் மேற்பட்ட பெரிய தொழிற்சாலைகள், 3 பெரிய துறைமுகங்கள், உர தொழிற்சாலைகள், குப்பை கிடங்குகளுக்கு மத்தியில் மூச்சு முட்ட வாழ்கின்றனர். குறுகிய இடத்தில் அதிக அளவிலான மக்கள் வாழும் பகுதியாக உள்ள எண்ணூர் பகுதியில் 9 அனல் மின் நிலையங்கள் இயங்கி வரும் நிலையில் தற்போது புதிதாக ஒரு அனல் மின் நிலையம் அமைப்பதற்கான அனுமதியும் கிடைத்திருக்கிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதன் மூலம் வளர்ச்சி ஏற்படுவதாக ஒரு புறம் கூறினாலும் மறுபுறம் அப்பகுதிக்கும் அப்பகுதி மக்களுக்கும் ஏற்படும் பாதிப்பு என்ன என்பது குறித்து யாரும் யோசிப்பதே இல்லை என வேதனைப்படுகின்றனர் அப்பகுதி மக்கள். நார்த் மெட்ராஸ் தாங்க எங்களுக்கு பெரும் பாதிப்பு. இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் நின்றுருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா உங்கள் சட்டெல்லாம் இந்த கை உடம்பெல்லாம் அந்த கறி சாம்பல் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்க போனால் எங்கள் வீடுங்களில் வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலலாம் இது எங்களுக்கு அதில் வந்து உடம்பு அலர்ஜி ஆகுது, உடம்பு வந்து ஒத்துக்கல, உடம்பு ஒத்துக்கல. இது குறித்து சூழலியல் பொறியாளர் பிரபாகரன் கூறுகையில், எண்ணூர் மணலி பகுதிகளை பொறுத்தவரை ஏற்கனவே 4130 யூனிட்டிற்கான 9 அனல் மின் நிலையங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது புதிதாக இன்னொரு அனல் மின் நிலையம் எதற்கு என்ற கேள்வியை முன்வைத்தார். 4130 மெகாவாட் அளவிற்கான 9 அனல் மின் நிலையங்கள் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது புதிதாக இன்னொரு அனல் மின் நிலையம் எண்ணூருக்கு ஏன் தேவை அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறோம். எண்ணூர் வந்து அதனுடைய தாங்கு திறனை வந்து இழந்துருச்சு. 500 மெகாவாட்டை உற்பத்தி செய்ய நாள் ஒன்றிற்கு 104 டன் அளவிற்கு சல்பர் டை ஆக்சைடும், 24 டன் அளவிற்கு நைட்ரஜன் ஆக்சைடும், 3000 டன் அளவிற்கு சாம்பலும், 2.5 டன் அளவிற்கு நுண்துகள்களும் வெளியாகிறது என கூறிய பிரபாகரன், நமது தலைமுடியை விட 30 மடங்கு சிறியதாக இருக்கக்கூடிய நுண்துகள்களை கொண்ட காற்றை சுவாசிக்கும் போது மூச்சுக்குழாயில் பாதிப்பு ஏற்பட்டு குழந்தைகளின் வளர்ச்சி பாதிப்பு, ஆஸ்துமா போன்ற நோய்களை உருவாக்கும் என எச்சரித்தார். ஒரு 500 மெகாவாட் அனல் மின் நிலையத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாள் ஒன்றுக்கு அதிலிருந்து 104 டன் அளவுக்கான சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியேறுது, 24 டன் அளவுக்கான நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் வந்து வெளியேறுது, 3000 டன் அளவுக்கான சாம்பல் வந்து வெளியேறுது, ஒரு 2.5 டன் அளவுக்கான நுண்துகள் சொல்லக்கூடிய PM2.5 வெளியேறுது. இந்த PM2.5 நுண்துகள் அப்படின்றது ரொம்ப ஆபத்தான ஒரு பொல்யூட்டண்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம தலைமுடியோடைய அந்த நுனியை விட 30 மடங்கு சிறியதாக இருக்கக்கூடியது இந்த PM2.5. அப்போ அந்த ஒரு நுண்துகளை நம்ம சுவாசிக்கும் போது, நீண்ட காலம் அந்த நுண்துகள் கலந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய மூச்சு குழாயில் போய் அது பாதிப்பு ஏற்படுத்தி முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து அவர்களுடைய வளர்ச்சி தடைப்பட காரணமாக இருக்குது. அந்த நுரையீரல் பிரச்சனை, ஆஸ்மா போன்ற பல வியாதிகளை வந்து அது கொண்டு வருவதாக இருக்குது. சமீபத்தில் வெளியான AQLI ஆய்வறிக்கையின்படி நுண்துகள் கொண்ட காற்றை சுவாசிக்கும் போது வாழ்நாளில் 7 இருந்து 8 ஆண்டுகளை இழக்கிறோம் என கூறிய அவர், எண்ணூர் பகுதிகளில் பாதிப்புகள் அதிகப்படியாக இருக்கிறது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் மற்றும் தமிழ்நாடு அரசு நியமித்த நிபுணர் குழுவின் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸோட ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நுண்துகள் கலந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கும் போது, இப்போ சென்னை வட சென்னையில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நுண்துகள் காற்றை வந்து சுவாசிக்கும் போது நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு 7லேருந்து 8 வருஷத்தை வந்து நம்ம இழக்கிறோம் அப்படின்னு அந்த AQLI ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அப்போ சமீபத்தில் வந்து CSI அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதிதாக வரக்கூடிய இந்த அனல் மின் நிலையம் கட்டுமானத்தில் இருக்கிறது, ப்ரொப்போசலில் இருக்கிற இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கட்டா, பெங்களூர் இந்த 5 நகரத்தில் மட்டும் 57,500 மக்கள் வந்து உயிரிழப்பதற்கு இது காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அனல் மின் நிலையத்தால் ஏற்படும் பாதிப்பு குறித்து அப்பகுதி மக்களிடம் கேட்டபோது மீன்பிடித்தல் தான் தங்களின் பிரதான தொழிலாக இருக்கும் நிலையில் தற்போது அது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினர். எண்ணூர் அனல் மின் நிலையங்களில் இருந்து வரும் சூடான நீரை அப்படியே கொசஸ்தலை ஆற்றின் கழிமுக பகுதியில் திறந்து விடுவதால் மீன்வளம் பெருமளவில் குறைகிறது எனவும், இனப்பெருக்கத்திற்காக உள்ளே வரக்கூடிய மீன்கள் அந்த வெப்ப நீரில் உயிரிழந்து விடுகின்றன எனவும் வேதனையோடு கூறுகின்றனர். பிளான்ட்லேருந்து அவுட்புட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அதாவது கூலிங் வாட்டர், அந்த ஹீட் வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக 800 cc வரைக்கும் டெம்பரேச்சர் வருது. சில நேரத்தை பார்த்தீங்கன்னா எறா குஞ்சு எல்லாம் அப்படி செத்து மடிஞ்சு போய்டும், அப்படி லேக்ஸ் கணக்கில். மேலும் அனல் மின் நிலையத்தில் இருந்து வெளியாகும் புகை, தூசி மற்றும் கழிவுகளால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறிக்கொண்டிருந்த போதே ஆற்றில் கலக்கும் வெந்நீரில் விழுந்து பாதிக்கப்பட்ட வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஒருவர் தான் பட்ட வேதனையை செய்கையால் உணர்த்த முயன்றது காண்போரை கலங்க செய்தது.
ஆற்றில் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருந்த போது வெந்நீர் வெளியேற்றத்தால் மீனவர்களுக்கு பலமுறை காயங்களும் ஏற்பட்டுள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் தங்களையும் தங்கள் நிலத்தின் வளங்களையும் அளிக்கும் திட்டத்தால் என்ன நன்மையை தாங்கள் கண்டுவிட முடியும் என்று கேள்வி எழுப்புகின்றனர். அனல் மின் நிலையங்கள் 4130 மெகாவாட் இருக்கிறனால கடலுக்கு இன்னும் ப்ராசஸ் பண்ணி டெம்பரேச்சர் லோவாக்கி கடலில் வந்து கலக்கிற மாதிரியும் ஒரே இடத்துல எல்லாத்தையும் டம்ப் பண்ணணுமா, இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸை வந்து ஒரு இடத்துல டம்ப் பண்ணணுமா, அப்போ இங்கே இருக்கிற மக்களை வந்து யாருமே பார்க்க மாட்டீங்களேன்ற ஒரு கோரிக்கை பெருசாக இருக்குது. இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஹெல்த் சர்வே ஒன்று எடுத்து ப்ராப்பரான ஸ்டேட்டஸ் என்றது தெரிஞ்சாகணும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வினோத்துடன் செய்தியாளர் ஜெர்ரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.